கனிம வளங்கள் கொள்ளை ஒரு புறத்தில் இன்றைக்கு கனிம வளங்கள் கொள்ளையில் இது பற்றி தமிழக முதல்வர் அல்லது தமிழக அரசோ இந்த நிமிடம் வரை எதுவும் வாய் திறக்கவில்லை. 5 மாவட்டங்களிலே சட்டவிரோதமாக மணல் எடுக்கப்பட்டுள்ளது. 190 ஹெக்டேரிலே 28 இடங்களிலே மணல் அள்ளிக்கொள்ள அனுமதி தரப்பட்டு, ஆனால் 987 ஹெக்டேரிலே மணல் அள்ளி உள்ளார்கள். இது நாங்கள் சொல்லவில்லை, அமலாக்கத்துறை 4 நிறுவனங்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளதோடு அந்த இடங்களிலெல்லாம் மணல் அள்ளப்படுவதற்கு முன்பும் அந்த இடங்களிலெல்லாம் அள்ளப்பட்ட பின்பும் எடுக்கப்பட்ட சேட்டலைட், இஸ்ரோவுடைய சேட்டலைட் படங்களை வெளியிட்டுள்ளது. இது சம்பந்தமாக 25/4/2024 அரியலூர், கரூர், தஞ்சாவூர், திருச்சி, வேலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவர்களிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி அவர்களிடத்திலே வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறார்கள். அமலாக்கத்துறையின் கணக்குப்படி கடந்த 2 ஆண்டுகளிலே திமுக ஆட்சி பொறுப்பேற்று இந்த 3 ஆண்டுகளிலே 2 ஆண்டுகளிலே சட்டவிரோதமாக அள்ளப்பட்ட மணலினுடைய மதிப்பு 4730 கோடி ரூபாய். ஆனால் கணக்கில் காட்டப்பட்டுள்ள வருவாய் வெறும் 36.45 கோடி ரூபாய். இதை உயர் நீதிமன்றத்திலே அமலாக்கத்துறை அஃபிடவிட் மூலமாக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிமிடம் வரை இது பற்றி தமிழக முதல்வர் எந்த விளக்கமும் கொடுக்க அவர் முன்வரவில்லை, அல்லது அவருடைய சார்பிலே தமிழக அரசும் எந்த விளக்கமும் கொடுக்க முன்வரவில்லை. காவேரி உரிமை பறிபோகிறது, ஒரு டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட மாட்டோம் என்று கர்நாடக முதலமைச்சர் சொல்லுகிற போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மௌன சாமியாராக மௌன விரதம் இருக்கிறார். அதனுடைய மர்மம் என்ன என்று தெரியவில்லை. ஆகவே மௌன விரதம் இருக்கிற மௌன சாமியார் வாயால் வடை சுடுவதை விட்டுவிட்டு செயலிலே அவர் காட்ட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. நன்றி, வணக்கம். கடுமையான அது ஏற்கனவே இருந்த சட்டம் தான், அதில் தண்டனைகள் கடுமையாக்க வேண்டும் என்று அது மசோதா தாக்கல் செய்து அதுக்கு கவர்னரும் ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த சட்டத்தினால் இதை கட்டுப்படுத்த முடியுமா என்பதை காட்டிலும் கடுமையான நடவடிக்கையினாலே இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக வெற்றி இருக்குது, அதிமுக தொண்டர்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க பாமக. இப்போது நடைபெற்று முடிந்த இந்த இடைத்தேர்தல் என்பது ஒரு தேர்தலாகவே நடைபெறாது என்று தீர்க்க தரிசனமாக கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் இந்த தேர்தலுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்ட உடனே அவர் தன்னுடைய கருத்தை மக்களிடத்தில் தெரிவித்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் நியாயமான முறையிலே நேர்மையான முறையிலே முறையாக இந்த தேர்தல் நடைபெறாது. ஆளுகிற கட்சியினுடைய அமைச்சர்கள் இங்கே முகாமிட்டு இங்கே வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்குவார்கள், இங்கே ஜனநாயகம் செல்லாது, பணநாயகம்தான் இங்கே செயல்படும் என்பதை தீர்க்க தரிசனமாக தேர்தலுக்கு முன்பே, வாக்குப்பதிவுக்கு முன்பே சொன்ன தீர்க்க தரிசி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஆகவே இன்றைக்கு அது குறித்து எந்த கருத்தும் இன்றைக்கு சொல்வதற்கு அவசியமில்லை என்பதை நான் கருதுகிறேன். அதாவது வருமுன் காப்போம் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. வந்தபின் நடவடிக்கை எடுப்பதும் என்பதும் அவசியம். ஆனால் இன்றைக்கு இந்த கொலை சம்பவம் என்பது தமிழ்நாட்டையே நிலைகுலிய செய்திருக்கிறது. ஒரு புறத்திலே கள்ளச்சாராய மரணம், ஒரு புறத்திலே சமூகத்திலே பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு, குறிப்பாக இன்றைக்கு தலைநகர் சென்னையில் இது போன்ற ஒரு சம்பவம் என்பது தமிழகத்தினுடைய மக்களினுடைய நெஞ்சை உலுக்கி இருக்கிறது. இதற்கு மருந்து போடுவதற்கு இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.